சித்தர்களை நாடி போகிறது ரொம்ப நல்ல விஷயம். அதை பயன்படுத்துற விதம் கரெக்டாக இருக்கும். நம்ம மிஸ்யூஸ் பண்ண அதுக்குண்டான பலனை நம்ம அனுப்பிச்சிடும். அதோட நெகட்டிவ் பயனை நம்ம அனுப்பிச்சு. அப்புறம் நேரில் பார்க்க ஆரம்பிச்சிடப்போ வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததுல வந்து கூடு விட்டு கூடு பாயறதுக்கு வந்து எனக்கு கேட்டாங்க. அப்போ என்னுடைய ஜாதகம் பார்க்க வந்தவங்க அவங்க வந்து ஜாதகத்தில் எந்த பதிலும் சொல்ல முடியாத சூழ்நிலை. அவங்க எந்த பக்கம் பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்கின்றதுனால நான் ஜாதகத்தில் எதுவும் பதில் சொல்ல முடியல. அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. எப்படி பார்த்தாலும் பதில் கிடைக்கல. எனக்கு கடைசியில் நீங்கள் ஒன்றும் பண்ணாதீங்க, சித்தர் சமாதியாக போய் உட்காந்து நட்சத்திரக்கு சித்தர்கிட்ட போயிட்டு வாங்க, அங்கே போய் உட்காந்து தியானம் பண்ணுங்க சொன்னப்போ அவங்க வீட்டுக்காரருக்கோசரம் போய் உட்காந்து தியானம் பண்ணாங்க. கடைசியில் பார்த்தா அவங்க மேலேயே ஒரு சித்தர் இறங்கிட்டாரு. பண்ணும்போது அந்த அம்மா லேடிஸுக்கு வந்து உள்ளே இறங்கிச்சு. அவங்க இத்தனைக்கும் கிறிஸ்தவ அவங்க எஸ்சி. அவங்க வந்து எதிர்பார்க்கல. அவங்க எனக்கு ஃபோனில் சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு வாசகம் சொன்னாருன்னா நல்ல விஷயந்தான், தமிழ் சுத்தமான தமிழில் அவர் நல்ல விஷயத்த உங்களுக்கு பண்ணுறாரு சொன்னோம். அப்புறம் கடைசியில் அந்த சித்தரே என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் ஜாதகம் பார்த்து போய் ஒரு தாடிக்காரு அவரை போய் பாருங்கன்னு 2 பேரும் புருஷன் வந்தாங்க. வந்தப்போ கரெக்டாக வந்துட்டு உக்காந்துட்டாங்க. அந்தம்மா பேசுகிறாங்க. கொஞ்ச நேரம் அந்த சித்தர் பேசுகிறாரு, சுத்தமான தமிழில் பேசுகிறாரு. அவர் சொல்கிறார், இந்த பாலகிக்கு நீங்கள் வந்து சொல்லுங்கள், இவங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண தான் வந்திருக்கேன், அதாவது உதவி பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். சுத்தமான தமிழில் பேசுகிறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் அவங்க பேசுகிறாங்க. அதே லேடி 2 வாய்ஸில் பேசுகிறாங்க. எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது எப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மூலிகையை பற்றி அதாவது பேசிக் கூட தெரியாது. அந்த மூலிகை லிஸ்ட் போட்டு எழுதி கொடுத்தாச்சு, வாயில் வந்து இடித்து கஷாயம் வச்சு கொடுத்துருக்காங்க. அவங்க அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கும் எல்லாருக்குமே அந்த கஷாயம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நேரில் பார்க்க ஆரம்பிச்சிடப்போ வர வேணாம்னு சொல்லிட்டாங்க. அடுத்ததுல வந்து கூடு விட்டு கூடு பாயறதுக்கு வந்து எனக்கு கேட்டாங்க. அப்போ சித்தர் சொல்றாரு, அவங்க வீட்டுக்காரர் கூடு விட்டு கூடு பாயறதுக்கு வந்து நான் சொல்லித்தரேன்றாரு, செய்யட்டுமானாரு. அவங்க வீட்டில் அவங்க அந்த அவர் மேலே வந்து பேசுறாங்களே சித்தர், அவரு வந்து இவங்க கிட்ட கேட்டிருக்கு. அவங்க வீட்டுக்காரர் என்ன கேட்டால் தனியாக கூப்பிட்டு இந்த மாதிரி சொன்னாங்க, செய்யட்டுமா வேணாம், அந்த விளையாட்டுக்கெல்லாம் போகாதீங்க, இப்படியே போங்க. அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க வரல. ஆனால் அவங்க வந்து ஒரு நல்ல நிலைக்கு போயிட்டாங்க. அது மட்டும் நல்லா தெரியும். அவங்க ஃபேமிலி செட் பண்ணுற அளவுக்கு ரெடி ஆகிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களை நான் பார்க்கவும் இல்லை. ஆனால் நல்ல நிலைக்கு போயிட்டாங்க. குடும்பம் பிரிஞ்சிருந்தது, தனித்தனியாக ஆள் 3 பசங்க 3 பக்கம், அவங்க புருஷன் பொண்டாட்டி, கடன், எல்லா பிரச்சனையும் இருந்தது. ஆனால் கொஞ்ச நாள் தெளிஞ்சு நின்ட்டாங்க.